சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கிய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் தற்பொழுது திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகப் போவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம், காங்கிரசிற்கு இந்த முறை 15 தொகுதிகளுக்குள்ளாக, அதாவது 10 முதல் 15 தொகுதிகள் தான் வழங்கப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் இதற்கு முன்னால் தான் திமுகவை விட்டால் அதிமுக, அதிமுகவை விட்டால் திமுக. ஆனால் பாஜக தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதன் காரணமாக தற்பொழுது திமுகவிடம்தான் ஐக்கியமாகியிருந்தது 2021. ஆனால் இந்த முறை தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்கிறது. அவர்கள் கூட்டணி பற்றி தெள்ளத் தெளிவாக கூறிவிட்டார்கள். திமுகவையும் பாஜகவையும் தவிர எந்த கட்சி வேண்டுமானாலும் எங்களது தலைமையில் கூட்டணிக்கு வரலாம், நாங்கள் அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மிக முக்கியமான பங்களிப்பை கொடுப்போம், தேவைப்பட்டால் அமைச்சர்கள் பதவி வரை கொடுப்பதற்கு நாங்கள் முன்வருவோம் என்பதையும் தெள்ளத் தெளிவாக முதல் மாநாட்டின் பொழுதே தெரிவித்திருந்தார் விஜய் அவர்கள். மேலும் ராகுல் காந்தி அவர்களை தொடர்பு கொண்டு விஜய் அவர்கள் பேசியிருப்பதாகவும் 2026 சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரசின் எண்ணிக்கை அதிகமாக வேண்டும் சட்டசபையில் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் ராகுல் காந்தி அவர்கள் தற்பொழுது செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரசின் மிக முக்கியமான உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். மேலும் திமுக வலுக்கட்டாயமாக 20 தொகுதிகளுக்கு மேல் கொடுக்கவில்லை என்றால் கூட்டணியிலிருந்து விலகுவதை தவிர வேறு வழியே கிடையாது. கூட்டணியிலிருந்து விலகிவிட்டால் திமுகவின் நிலைமை தலைகீழ் நின்றாலும் தண்ணி குடிக்க முடியாது என்று கூறுவார்கள் அல்லவா, அதேபோல்தான் எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றியடைய முடியாது, எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும், அதிகாரங்கள் பறிக்கப்பட்டால் சாமானியவராக மாறிவிடுவார்கள். அப்பொழுது இந்த ஓசி மற்றும் கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று பேசக்கூடிய, தெனாவட்டாக பேசக்கூடிய மூத்த அமைச்சர்களது நிலைமை கேள்விக்குறிதான். வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கப்பட்டது அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் திமுகவின் ஊழல் பட்டியலை. இதற்கெல்லாம் அடித்தளம் போடக்கூடியது காங்கிரஸா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காங்கிரஸை கைவிட்டால் கை நிச்சயம் தாவேகாவுடன் இணைந்துவிடும். அப்படி இணைந்துவிட்டால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும். தற்பொழுது இதுதான் தகவல். ஸ்டாலின் அவர்கள் பெரும் தலைவலியுடன் இருக்கிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுக தனித்து போட்டியிட்டால் டெபாசிட்டை பெறுமா அல்லது 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றியடையுமா? ஏனென்றால் உதயநிதி அப்படித்தான் கூறினார் அல்லவா, 40 தொகுதிகளில் நாங்கள் தான் வெற்றியடைந்தோம், தனித்து நின்றாலும் நாங்கள் தான் வெற்றியடைவோம் என்று வாய்க்கு வந்ததை கூறினார் அல்லவா உதயநிதி. அது நடக்குமா என்பதை